குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் பிசிஓடி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 47% பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து சீக்கிரமே மெனோபாஸ் பீரியடும் வந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. மெனோபாஸ் பீரியட் வந்து 50+ ஆகும்போது தான் வந்து நம்மளுக்கு மெனோபாஸ், அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகுற அந்த பீரியட் இருக்கும். இப்போ வந்து 30+, 40+ அவங்களுக்குலாமே வந்து பீரியட் ஸ்டாப் ஆகிருது. இதுக்கான காரணமுமே நம்ம ப்ராப்பரான ஃபுட்டை இன்டேக் பண்ணாததுனால தான். பீரியட்ஸ் வந்தாலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ, அம்மாவோ, ஒய்ஃபோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பிஎம் சிண்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகிற ஒரு 4 டேஸோ 5 டேஸோ பிஃபோரே தலைவலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சம்பந்தமே இல்லாம கத்துவாங்க, செஸ்ட் பெயின் வரும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பாத்துக்கிறத விட அவங்களோட பார்ட்னர்ஸோ பேரண்ட்ஸோ அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. என்னன்னா இப்ப அவங்க கத்துறாங்கன்னா ஓகே, இவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆக போகுது, அதனாலதான் இவ கத்துறா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணாம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் குறையறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு.